தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இதில் யாரெல்லாம் இருக்கீங்களோ படிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த வாரமும் கவனம். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம், ப்ராக்ரஸ் வேலையில் இருக்கான்னா பட் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் வேலையில் இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ, உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அது நன்மையாக முடியுமான்னா பரவாயில்லாமல் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 7ல் இருக்கிறது எப்பயுமே தடை. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒவ்வொரு காரியத்திலையும் செயல்படுங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க எதை நீங்கள் முதல்ல செய்யணும் முடிவு பண்ணுங்கள், எதை 2ஆவது செய்யணும் முடிவு பண்ணுங்கள். அதற்கு தகுந்த மாதிரி இந்த வாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக நல்ல ஒரு லேபரை எதிர்பார்த்தீங்க, வேலையாட்களை, உங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான வரமாக நல்லாவே இருக்குது. இதோட நான் ரொம்ப நாளாக லோனை எதிர்பார்த்துருக்கிறேன், கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல, ஸோ லோன் கிடைக்கிறதுல நிறையா தடைகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது லாட்ரி டிக்கெட்டாக இருக்கட்டும், ரேஷாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுறது அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக இருக்குது. யாருக்காவது இந்த வாரத்தில் நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அது லாக் ஆகிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் அது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டீலிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம், பெரிய மனிதர்களால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அப்படின்னால் கூட கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது என்னுடைய சொத்து எப்போ விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கும். அது மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அல்லது மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது, அதில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு